பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபம். இந்த 13வது நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த 13வது நாளில் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை, ஆமென், ஸ்தோத்திரம், பயத்தை மேற்கொள்வது எப்படி? ஆமென். பயத்தை வென்று உறுதியோடு நிற்க வேண்டும் என்று சொல்லி நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். ஆமென். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 16வது வசனத்தை எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் அங்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பயம் வருகிறது. குடும்பம், ஊழியம், எதிர்காலம், உடல்நலம், பொருளாதாரம் என பல காரணங்களால் பயம் உருவாகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் நமக்கு பயத்தில் வாழ சொல்லவில்லை, பயத்தை விசுவாசத்தால் வெல்ல சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நெகேமியா எருசலேமின் மதிலை கட்டும்போது எதிரிகளின் கேலிகளும் மிரட்டல்களும் சதிகளும் பொய் செய்தி அனைத்தையும் சந்தித்தார். இருந்தாலும் அவர் பயத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. பயம் சத்துருவின் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 1வது காரியம், பயம் சத்துருவின் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. எதிரிகள் மதிலை இடிக்க முடியவில்லை, அதனால் நெகேமியாவின் மனதை இடிக்க முயன்றார்கள். அல்லேலூயா. அந்த மதிலை இடிக்க முடியவில்லை, ஆனால் அதற்கு காரணமாக இருக்கிற, அதை கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற நெகேமியாவினுடைய மனதை எப்படியாகிலும் அதை இடித்து அந்த தரிசனத்தை விட்டு வெளியேற வேண்டும், விலகி போக வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சாத்தான் முதலில் நமது மனதை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய மனதை தான் அவன் பயமுறுத்த அல்லது பலவீனப்படுத்த அவன் முயற்சிக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக, பள்ளியில் தேர்வு எழுத போகும் மாணவன் என்னால் முடியாது என்று பயந்தால், படித்திருந்தாலும் தோல்வி அடையலாம், ஆனால் தைரியமாக எழுதினால் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். அல்லேலூயா. அதே போல் சாத்தான் உன்னால் முடியாது, தேவன் உன்னோடு இல்லை, தோல்விதான் என்று மனதில் பயத்தை விதைக்கிறான். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், பயமுள்ள ஆவியை அல்ல, வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது, பயம் நமக்கு வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், நெகேமியா என்ன செய்தார்? அவர் எதிரிகளோடு கூட சண்டையிடவில்லை. அவர் தேவனிடமாக போய் அமர்ந்து அவர் ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். அவர் தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்ட ஒரு வார்த்தை, கேட்ட விண்ணப்பம், கர்த்தாவே என் கைகளை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அது ஒரு சிறிய ஜெபம், ஆனால் அந்த ஜெபம் பெரிய வெற்றியை கொடுத்தது. உதாரணமாக, ஒரு குழந்தை இருட்டில் பயந்தால் அம்மாவின் கையை பிடிக்கிறது. அம்மாவின் கை வந்ததும் பயம் குறைகிறது. நாமும் தேவனுடைய கையை ஜெபத்தின் மூலமாக பிடிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நான் பயப்படுகிற நாளில் உண்மையே நான் நம்புவேன். நமக்குள்ள ஒரு பயம் வரும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை அதை அழுத்தும் என்று சொன்னால், உடனே கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது தேவ சமூகத்துல போய் அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அவனுடைய சமூகத்தில் நீங்க கொஞ்ச நேரம் நீங்க செபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இல்லை அது இருதயத்தில் வைத்துட்டே அதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு சொன்னா அந்த பயம் உங்களை நாளுக்கு நாள் அதை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையை கடந்து வந்துவிடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் வரும்போது தேவ சமூகத்துக்கு ஓடிப்போங்க. அவர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அங்கே நெகேமியா ஸ்தோத்திரம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க செய்வீங்க ஆண்டவரேங்கிற அந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி செபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஆமென். நெகேமியாவுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் இருந்தது. அதனால் அவர் சூழ்நிலையை அல்ல, தேவனுடைய அழைப்பை மாத்திரமே பார்த்தார். ஏசாயா 41:10 இப்படியாக சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயம் சூழ்நிலையை பார்க்க செய்கிறது, விசுவாசம் தேவனை பார்க்க செய்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு ஏதாவது காரியங்களை குறித்து, சரீர பிளவினங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து ஸ்தோத்திரம் உங்களுக்கு பயம் இருக்கும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், அந்த பயத்தினுடைய கிரிகள் எல்லாம் வெளியேற்றப்படுவதாக. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான்காவது, பயத்தை வென்றவர்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கிறது. ஆமென். 52 நாட்களில் மதில் கட்டி முடிக்கப்பட்டது. எதிரிகள் தோற்றார்கள், தேவன் மகிமை பெற்றார். நெகேமியா பயத்தால் வேலையை நிறுத்தி இருந்தால் இந்த வரலாறு நடந்திருக்காது. அல்லேலூயா. பயம் ஸ்தோத்திரம் உங்களுடைய வேலைகளை நிறுத்திவிடும். பயம் உங்கள் எதிர்காலத்துடைய ஓட்டங்களை அது நிறுத்திவிடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருக்கிறதுலேயே பயங்கர கொடிதான காரியம் இந்த பயம்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, எந்த பயத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை நீங்க பிடித்து கொள்ளுங்க, இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்க நம்புங்க, அதை நினைவில் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அதை சொல்லி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, உரிமை பாராட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே வெற்றியை காண செய்வார். எந்த இடத்துல நீங்க தோற்று போவீர்கள் என்று நினைத்தார்களோ அதே இடத்துல உங்களை வெற்றியை காண செய்வார். எந்த இடத்துல உங்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டதோ அதே இடத்துல உங்களுக்கான வாசல்களை தேவன் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டிய ஒரே ஒரு காரியம், பயம் வரும்போது உடனே தேவ சமூகத்துல போய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் தினமும் ஸ்தோத்திரம் வாசித்து, வார்த்தைகளை வாசித்து, அந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ள வேண்டும். எதிர்மறையான வார்த்தைகளை ஸ்தோத்திரம், எதிர்மறை வார்த்தைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. தேவன் கொடுத்த பொறுப்பை விட்டு விடாதீர்கள். விசுவாசத்தோடு கூட முன்னேறுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பயம் கதவை மூடுகிறது,
விசுவாசம் கதவை திறக்கிறது. சாத்தான் பயத்தால் உங்களை நிறுத்த விரும்புகிறான், ஆனால் தேவன் உங்களை முன்னேற்ற விரும்புகிறார். நெகேமியாவை போல கர்த்தாவே என் கைகளை பலப்படுத்தும் என்று செபியுங்கள். அப்போது பயம் ஓடும். தேவன் கொடுத்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்கள் இதயத்தில் இருக்கும் எல்லா பயங்களையும் நீக்குமாறு வேண்டுகிறோம். நெகேமியாவை போல உம்மை நம்பி தைரியமாக நிற்கும் கிருபையை தாரும். எங்கள் கைகளை பலப்படுத்தி நீர் ஒப்படைத்த பணியை நிறைவேற்றும் வல்லமையையும் அருளும். ஆண்டவரே, பயத்தை அல்ல விசுவாசத்தை தேர்ந்தெடுக்க எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உடைய பிள்ளைகள் எல்லா பயத்தையும் நீங்க நீக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.